ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். பேசுறது கேக்குதா? நல்லா இருக்கும் சார். ஓகே ஓகே, பேசுறது கேக்குதா? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே 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 ஓகே. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? குட் சார். நீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எல்லாம்? கன்சாலிடேட்டா தான் சார் இருக்கு. ஓகே. ம். சொல்லுங்க, என்ன கேள்விகள்? சார் கேடிஏ காயின் எடுத்துருங்க சார். நீங்க சொன்ன லெவலுக்கு 11 வந்ததே. அது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அதுல ட்ரேட் பண்ணலாம் நீங்க. 1-2ல எடுத்துருங்க சார். இப்போ ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். ம். நீங்க சொன்ன உடனே எடுத்தேன். இப்போ ப்ராஃபிட்ல தான் இருக்கு. எவ்வளோ சார் வந்தா பாதி புக் பண்ணலாம்? 1820 வரும்போது எடுத்து விடுங்க, கேப்ல எடுங்க. அப்புறம் மறுபடியும் கீழே வரும்போது எடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவர் 3 ஓகே வாட்டியும் 4 வாட்டியும் நான் பண்ணது. 1-2 ஓகே 1-1 அந்த ரேஞ்சில் எடுக்கிறது, 1820 18 17 அந்த ரேஞ்சில் கொடுக்கறது. இப்படியே நான் 3-4 வாட்டி பண்ணேங்க. ஓகே ஓகே சார். அது பண்ணலாம் சார். இப்போ இனிஷியலா எதனா டோக்கன் நீங்க எதனா பார்ப்பீங்களா சார்? இந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சிலே எதனா பார்க்குற மாதிரி பண்ற மாதிரி? டீசென்ட்ரலைஸ்ட்ல நீங்க பாக்குறதான சிடெஸ் பாருங்க, சிஇடிவிஎஸ். அதாவது சென்ட்ரலைஸ்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு வாங்குற மாதிரி. இல்ல நான் எக்ஸ்சேஞ்ச் டோக்கனை சொல்றேன். டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் பாக்குறதுனா லுக் இன்டு சிஇடியூஎஸ். அந்த காயினை கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. எஸ்யூஐ ஓகே. சிஸ்டம்ல வரும். அதுக்கு முன்னாடியே இல்ல வர சார், நான் காயின்னா இதுவே கீட்டாவே அதுக்கு முன்னாடியே வந்தது தான். அது மாதிரி சார். அந்த மாதிரி இருந்துச்சு நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன். இனிஷியலா 6 சென்ட் இன்னும் சொல்ல போனா அது 0.009ல இருந்தது. அந்த மாதிரி கேக்குறேன் சார். அந்த மாதிரி எதனா சின்னதா ரிஸ்க் எடுக்கலாம். தெரிஞ்சு நான் சொல்றேன். எனக்கு ஆக்சுவலி ஒருத்தர் யூகேல இருந்து எனக்கு அனுப்புனாரு இந்த காயினை, கீட்டா இத. எனக்கு காலையில எனக்கு அனுப்பியிருக்காரு. நான் அது முதல் நாள் நைட்டு எனக்கு ஒரு 3 மணி போல அனுப்பியிருக்காரு. நான் சீக்கிரம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் நான் ஒரு மதியானத்துக்கு மேலதான் பார்த்தேன். அதை பார்க்கும்போது 9 சென்ட்டுக்கு போயிடுச்சு. ஆனா அவர் அனுப்பும் போது 4 6 ஏதோ இருந்தது. 4 சென்ட்லயே 6 சென்ட்லயே ஆமா இருக்கு. அங்க இருந்து 9 போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் சொன்னேன். ஓகே சார். சார் அந்த மாதிரி எதனா இனிஷியலா எதனா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு சின்னதா ஒரு அமௌண்ட் போடலாம். சொல்றேன். ஓகே சார். எப்படி சார் ஸ்டேட்டஸ் மூலியமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறேன். ஸ்டேட்டஸ்ல பாத்துக்கோ. ஓகேங்க சார். ஒரு தேங்க்யூ என்னால வீடியோ போட்டு இருக்க முடியாது. அவனுக்கு என் பையனுக்கு எக்ஸாம் முடியிற வரைக்கும் அதிகமா என்னால வீடியோ பண்ண முடியாது. 10th சார். 15th வரைக்கும் உனக்கு எக்ஸாம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்க சார். ஓகே, நன்றி சார். நன்றி. எக்ஸாம்ல எப்படி சார் எழுதிருக்கான்? சூப்பரா எழுதியிருக்கான். அவனுக்கு நான் நல்லா தான் எழுதுவானே. நீங்க எப்படி இருக்கீங்க சத்யன்? நல்லா இருக்கேன் ஜி. நான் திருச்சி இன்னைக்கு தான் டிராவல் போட்டு இன்னைக்கு தான் வந்தேன். இன்னைக்கு வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. இங்க இந்த நம்ம ஊருக்கு தான் வரீங்களா? இன்னைக்கு தான் ஜி வந்திருக்கேன். சரி, ஓகே. பாப்போம். நான் முடிஞ்சா நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா பாக்குறேன். இல்லைன்னா எக்ஸாம் முடியட்டும் ஜி, நான் வரேன். அதுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டா வாங்க. 15ஆம் தேதி தான் முடிஞ்சிருமே. ஓகே. சார் பாலு பேசுறேன் சார். சொல்லுங்க பாலு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் இது கூகுளுக்கு போயிருந்தீங்களா சார்? அது ஒரு கிரியேட்டர் ஈவெண்ட். அது பிரைவேட் ஈவெண்ட். அது கிரிப்டோல சரிங்க சார். கொண்டு வந்திருக்கானுங்க. போனா ஒரு 55-60 பேர். சரிங்க சார். அதுல போனா கிரிப்டோல இருந்து போயிருந்தேன். அது என்னென்னத்துல இருந்து வந்திருந்தாங்க. இதை பண்றேன்னு பஞ்சாப்ல இருந்து, ஹரியானால இருந்து, கர்நாடகா தான் நிறைய இருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 3-4. சரிங்க சார். அந்த தமிழ் ட்ரக்கர் ஒருத்தர் வந்திருந்தாரு. மற்றபடி வேற யாரும் இல்லை. ஸோ அதனால பிட்காயின்னால எல்லாம் பிட்காயின் அந்த உயிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்ன பிரைஸ் போகும், எடுத்து என்ன அந்த கோல் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணவன்லேருந்து அவன் ஒரு பெரிய டிஜே. அவன் ப்ளஸ் ஸ்டாண்டப் அந்த அந்த பர்டிகுலர் பர்சன். அவன் என்ன பண்ணான்னா வேற ஏதாட்டு அவனும் கேட்டுட்டு இருந்தான், எனக்கு இன்னும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. அப்புறம் பேசிட்டு இருந்தேன். நிறைய பேர், ஒரு சின்ன பொண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு 6 வயசு 7 வயசு பொண்ணெல்லாம் 1.5 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்.
வச்சுக்கிட்டு சர்வசாதாரண ஆத்தாடி. வந்து பிட்காயின் எனக்கு காட்டுங்க என்கிட்ட வந்துட்டு அது காயின் மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கிட்ட நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல காட்டுனேன். இது காயின் மாதிரி இருக்காது பாப்பா, சரிங்க வந்து கண்ணுக்கு தெரியாத சார். கரன்சி, டிஜிட்டல் கரன்சி. நான் கண்ணுக்கு தெரியாத நான் எப்படி செலவு பண்ணுவேன்னு கேக்குது பஞ்சாபி. எப்படி செலவு பண்ணுவேன்னு கேக்குது. சரி உங்க அப்பாட்ட ஏடிஎம் கார்டு சரிங்க சார், சரிங்க சார். ஏடிஎம் கார்டு இருக்கு, அவரு செலவு பண்றாருல பண்றாரு, அப்படி இப்படி பண்றாரு. உடனே அடுத்து கேக்குது அது, அப்ப எனக்கு நீங்க கார்டு காட்டுங்க அதே மாதிரின்ட்டு. நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அது வேலை மோதிரமாவும் இருக்கும், கார்டாவும் இருக்கும், பென்ட்ரைவ் தெரியுமா, பென்ட்ரைவ் தான் தெரியும், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், எடுத்து மாட்டிட்டு நம்ம செலவு பண்ணலான்ட்டு. ஓகே சார். ஆனா எனக்கு நிறைய புரியல, பட் ஆனா புரியுது. அப்படியே பேசிட்டே இருக்கு, வந்து உட்காந்துக்கிட்டு சின்னோண்டு பொண்ணு 6 வயசு 1,48,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சரிங்க வச்சிருக்கு. சார். ஆத்தாடி. நல்லா இருந்தது. பயங்கர கிராண்டா பண்றானுங்க. ஓகே சார். நான் மேக்ஸிமம் அது மாதிரி போறது என் பொண்ணோட போயிருந்தேன். நான் அப்புறமா வீடியோ அப்லோட் பண்றேன். சரிங்க சார். ஓகே சார். ஓகே சொல்லுங்க வேற. ஆஃப்டர் இந்த ட்ரம்போட டாரிஃப்க்கு அப்புறம் உங்களோட வியூலாம் எப்படி இருக்கு சார்? அது யூஸ்வலா ஒரு டாரிஃப்க்கு விதிக்க தான் போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வழக்கம் போல தான் இருக்கு மார்க்கெட்டு. நினைச்ச மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ட்ராப் ஆயிட்டு மேலே போயிடும் தான் தோணுது, பார்க்கலாம். என்னோட பர்சனல் வியூ கேட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மை பர்சனல் வியூ. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட், ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும்ன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டு கட்டின தூரம் வரைக்கும் பெரிய லெவல் மூவ்மெண்ட் இருக்காது. அப்பப்போ இஃப் தெர் இஸ் சம் ப்ராஃபிட் புக் இட், இஃப் யூ குட் டேக் யூ கேபிட்டல் டேக் இட். இந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டே இருங்க. டோன்ட் மிஸ் அவுட் ஆன் தோஸ் திங்ஸ். ஆனால் கோல்டு ப்ரைஸஸ் இப்போ குறைய ஆரம்பிக்குது. கோல்டு சில்வர் அங்கே குறைஞ்சுன்னா இங்கே கண்டிப்பாக இங்கே ஏற ஆரம்பிச்சிடும். அது என்ன ரீசன்னால குறையுது? டெக்னிக்கல் வியூ இருக்கும். இல்லை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ஆசெட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் ஆசெட்டுக்கு பெரிய பிக் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தமாக இங்கிருந்து அங்கே மூவ் பண்ணுவாங்க, அங்கிருந்து அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவாங்க, அடுத்ததுக்கு மூவ் பண்ணுவாங்க. அப்படி தான் அவங்க மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி ஒரே அசெட்டில் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சின்ன அமௌண்ட் இருக்க பெரிய அமௌண்ட்டை வச்சு பல்காக மூவ் பண்ணுவாங்க. அது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். எப்பவுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் எப்பெல்லாம் கீழே வருது அப்பெல்லாம் பிடிசி ஆல்ட்ஸ் ப்ரைஸஸ் மேலே போகும். எஸ்பெஷலி பிடிசி ப்ரைஸ் மேலே போகும். பிடிசி ப்ரைஸ் அப்பெல்லாம் டம்ப் ஆகுது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் பம்ப் ஆகும். ஸ்டாக் கீழே போனாலும் கோல்டோட ப்ரைஸ் வந்து பெருசாக போகும். ஏன்னா அதே மாதிரி மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் கரன்சிஸ், கவர்மெண்ட் மேல நம்பிக்கை இல்லைனாலும் கோல்டு தான் ப்ரைஸ் அதிகமாக மேலே போகும். இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். ஆனா இப்ப இருக்கிற வியூ பார்த்தோன்னா கவர்மெண்ட் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லாம தான் இருக்கு. ஆனா கோல்டு பிரைஸ்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா மேல இன்னும் போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா டிராஸ்டிக் டிராப் ஆயிடுச்சு. இல்ல எல்லாம் அது கிட்டத்தட்ட 30% மேல டிராப் ஆகும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கோல்டு இப்ப இருக்க பிரைஸ்ல இருந்து கீழே வந்து 20 to 30% வரைக்கும் கீழே வரும். இப்போ 10% வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 10% வரைக்கும் கீழே இன்னைக்கு 2 நாள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில்வரும் நிறைய டிராப் ஆயிருக்கு. ஏன்னா எல்லா மார்க்கெட்டையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். நம்ம கிரிப்டோ மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது. ஓவரால் மைக்ரோ எக்கனாமி, ஃபுல் மேக்ரோ எக்கனாமி எல்லாத்தையுமே பார்க்கணும். உலக செய்திகளை தெரிஞ்சுக்கணும். இன்னும் குறிப்பாக அதர் ஆசெட்ஸ், இது மாதிரி கோல்டு மாதிரி ஆசெட்ஸ், க்ரூட் ஆயில் கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி மெட்டல் சம்பந்தமான அசெட்ஸ், அதாவது அயனோ இல்லைன்னா காப்பர், கோல்டு, சில்வர், இது மாதிரி அசெட்ஸ் ப்ளஸ் ஸ்டாக்ஸ், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கொஞ்சம் கோரிலேட்டடாக தான் இருக்கும். இங்கேருந்து அங்கேருந்து மாறிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம ஒரே இடத்துல குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அல்லது கிணத்து தவளை மாதிரி உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காது. எல்லா இடத்தையுமே நம்ம சுத்தி பார்த்துட்டே தான் இருக்கும். அது மேக்ஸிமம் பார்க்குறவங்களுக்கு அது, ஏன்னா நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல இருந்து கிரிப்டோக்குள்ள நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் தெளிவா புரியும் இதோட எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, பின்னாடி எந்த மாதிரி மூவ் பண்ணுவாங்க பிக் பிளேயர்ஸ்ன்றது புரியும். டைரக்டா கிரிப்டோக்குள்ள வந்தவங்களுக்கு அதை பத்தி சரியான புரிதல் இல்லாம இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற சார் இந்த மைரியா ஆர் சிடஸ் ரெண்டுத்துல எதனா ஒண்ணுன்னா எது சார் பிக் பண்ணலாம்? SIDUS அண்ட் மைரியா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜான்ரில் வரும். மைரியாஸ் லேயர் 2, வேற சைடஸ்ன்றது பியோர் கேமு, டியூவல் டோக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய கேமு. சைடஸோட டிஓ வந்து செனேட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், செனேட்டு. என்னை பொறுத்தளவுக்கு சைடஸ்க்கு பதிலாக நான் மைரியாவுக்கு போவேன். ஓகே ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, கேபிட்டல் ரிலீஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அது எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. லாங் பேக் அரௌண்ட் 2023 வாங்கி கேபிட்டல் ரிலீஸ் பண்ணது.
ஐடியா as well as சைடஸ். ம். அதனால அந்த விட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. ஓகே தேங்க்ஸ். சார் இந்த கன் டோக்கன் அது இன்னும் எவ்வளவு சார்? இப்போதான் 40 வரைக்கும் வந்துச்சாங்க. 4 வரைக்கும் வந்துச்சு. 04 வரைக்குமே வந்துட்டு தான் இப்போ 46 45 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 அதான் எனிதிங் பிலோ 5 இஸ் அ குட் பை தான். பட் ஆனால் இன்னும் கூட கீழே போகும்னு நினைக்கிறேன். யூ கேன் புக் சம் ப்ராஃபிட் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா பைனான்ஸில் லிஸ்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிருக்கு. பி வெரி விஜிலண்ட் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில். ஓகே சார். ஓகே வேற அதனால தான் நான் அன்னைக்கு லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ்லேயே போட்டிருந்தேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக பை பண்ணுங்க, அவசரப்பட்டு பை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் நான் வச்சிருந்தேன். அது ஒரு வரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ½ hourல வரப்போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பை பண்ணுங்க, தரன்னு போய் பை பண்ணுறேன்னு பை பண்ணி மாட்டிக்காதீங்கன்னு தான் போட்டிருந்தேன். நீங்க அன்னைக்கு எடுக்கவே இல்லையா சார்? எடுக்கவே இல்லை, நான் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி நான் என்கிட்ட கேட்ட எல்லாட்டுமே என்ன சொன்னேன், 7 கீழே வந்தால் தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். நான் 7 ரேஞ்ச் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி அது வரல. 10லேயே நின்று இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டேன். அப்போ ஸ்டெடியாக 9 10 இருக்குமே தெரிஞ்சிருச்சு, அது 4 5 4 வந்துடும். அப்புறம் என்கிட்ட கேட்கும் போது 7லாம் எடுக்காது, இன்னும் கீழே போட்டுவேன். அப்போ என்னதான் ப்ரைஸ், நான் 5க்கு கீழே போட்டுவேன். நான் எடுத்தேன். ஆக்சுவலி நான் நேற்று எடுத்தேன். இந்த குட்டி பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து காட்டினேன். ஒரு $45 எடுத்தேன், ஒரு 1000 சில்லற காயின். அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சும்மா எனக்கு பை பண்ணி காட்டுங்க, பை பண்ணி காட்டினேன் அந்த குட்டி பொண்ணுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு ஈவெண்ட்ல. ஓகே வேற சார், இப்போ வந்துட்டு இந்த ஃபெட் மீட்டிங் வந்துட்டு மே சம்திங் 6 or 7 or 5 or 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலயுமே ஒரு 0.5% 0.25 இருக்குனாலுமே வந்துட்டு மார்க்கெட் அந்த அளவுக்கு பெரிய மூவ் இருக்காதுன்ற மாதிரி சொல்றீங்க சார்? ஏன்னா நீங்க வந்து ஆகஸ்ட்ன்ற மாதிரி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் சொன்னீங்க. அதாவது இப்போ ஒரு 25 பாயிண்ட்ஸ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இறக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஒரு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ரிலீஃப் ரேலின்னு சொல்ல வரல, அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே, பெருசா மூவ் ஆகி போயிடாதுன்னு தான் தோணுது. பட் கிராஜுவலா நான் இப்போ எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு 2 monthsக்கு முன்னாடி இருந்த ஒரு ரேட்டுக்கு அட்லீஸ்ட் அதுல ஒரு 3/4 போனா கூட நல்லா இருக்கும் ப்ரைசஸ் எல்லாம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு காயினுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 இருந்த காயின்ல இப்போ வந்து 20-25 சென்ட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. $1 80 சென்ட், அதுல இருந்தாலும் 25-30 சென்ட். அது அட்லீஸ்ட் ஒரு 50 சென்ட் 60 சென்ட்ஸுக்கு போச்சுன்னா கூட ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ நம்ம பாக்குறதுக்கு கொஞ்சம் ரத்த கண்ணீர் இல்லாம பார்க்கலாம். அப்பா பரவாயில்லடா போர்ட்ஃபோலியோ, அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும். என்ன ரத்த கண்ணீர் பயங்கரமா தான் சார் இருக்கு. அது ஏன்னா எனக்கு நான் இப்போ ஆக்சுவலி பெங்களூர்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டில் தான் நான் போயிருந்தேன். அவர் வீட்டில் தான் இருந்தேன். அவர்கிட்ட சொல்லும் போது அதான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்யூனிட்டியில் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய எத்தனை பேர் 3/4 பேர் வித்து ஓடி இருப்பாங்க. இதில் இருக்கவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாக வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம் அது அப்படின்ட்டு அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் அவர் வீட்டில் தான். ஈவெண்ட்லாம் முடிஞ்சுட்டு அப்புறம் மால்கள்னு சுற்றிட்டு அங்கே எங்கேயும் சுற்றிட்டு அப்புறம் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்னதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 70% டவுன்ல சார். ஒரு 30 லேக்ன்றது இப்போ வந்து 10 லேக்ல இருக்கு சார். மேக்ஸிமம் எல்லாரோட அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு. பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டம் அவுட் ஆன மாதிரி அவ்வளோ கீழே இருக்கு. அதனால எல்லாரோட மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். மேபி நீங்க வந்து இன்கேஸ் வந்து 22ல ஏதாவது பை பண்ணிருந்தீங்கன்னா, ஏதாவது முக்கியமான காயின்ஸ் வெரி லோ ரேட்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். மற்றபடி எல்லாமே பயங்கர கீழே இருக்கும். நான் முன்னாடி இருந்தே இருக்கேன் சார். 2019ல இருந்தே இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா வந்துட்டு சரி அப்பயும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 2024ஓட ஸ்டார்டிங்ல தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஹை போயிட்டு இறங்குற டைம் அது. ஓகே 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 ஓகே. ப்ளஸ் பிடிசியில் வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ டிராஸ்டிக்கான டவுன்ஃபால் இருந்திருக்காது. அதாவது போர்ட்ஃபோலியோ எவ்வளோ கீழே போயிருக்காது. கொஞ்சம் பிடிசியில் அதுக்கப்புறம் தான் சார் யோசிச்சேன், பேசாம பிடிசியில் போட்டிருந்தா கூட இன்னொரு 7x இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. ஏன்னா 15Kல இருந்து இல்லை 50 நம்ம அப்போ அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது யாராலையும். நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 15 to 20% பிடிசியில் ஒதுக்கி வச்சிருங்கன்னு சொல்கிறது எப்போவுமே. அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. நானும் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல, போங்கன்னு விட்டுறது. அது பெரிய ஆட்களுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், பெரிய போர்ட்ஃபோலியோ என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட நான் அந்த காயின் எல்லாம் பிடிசி இல்லாமல் நான் உங்களுக்கு சொன்னதே கிடையாது. போர்ட்ஃபோலியோவை தூக்கி வைங்க பிடிசியில் எவ்வளோன்ட்டு 30% 40% தூக்கி பிடிசியில் போடுங்க, கண்ணை மூடிட்டு அதில் வச்சிருங்கன்றேன். இப்போ இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years முன்னாடிலேருந்தே 30K அந்த ரேஞ்சில் இருக்கும் போதுலேருந்து நான் சொல்லும் போது பிடிசியில் தூக்கி போடுங்க, இவ்வளோ அமௌண்ட் பிடிசியில் இருக்கட்டும்ட்டு. அதே மாதிரி விற்காதீங்கன்னு சொன்னேன். பிடிசி நான் சொல்லும் போது விற்றா போதும்ட்டு, அவசரப்பட்டு 60 வந்துட்டு ஒன்று வித்துறாதீங்க அப்படின்ட்டு.
அது அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ கீழே போகாம இருக்கும். ஓரளவுக்கு காப்பாத்தி விடும். ரொம்ப கீழே இல்லாம. அதை நீங்க சொல்றீங்க இல்லையா? கிட்டத்தட்ட 3x 4x கீழே இருக்குன்னு. அந்த அளவுக்கு கீழே போயிருக்காது. பிடிசியில் ஒரு 20% வச்சிருந்தா கூட ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு கீழே போகாம இருந்திருக்கும். தட்ஸ் ஆல். வேற மற்றபடி கீழே வந்ததுதான். ஓரளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் போர்ட்ஃபோலியோ. இப்போ 10 லட்சம் இருக்கிறது உங்களுக்கு 15 லட்சமா இருந்திருக்கும். தட்ஸ் ஆல். யாரும் செந்தில்னு கை தூக்குறாரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம். உங்க போர்ட்ஃபோலியோ எல்லாம் ப்ராஃபிட்ல இருக்கும். இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் பிடிசின்னு, நீங்களே வந்துட்டீங்க. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். நீங்க என்னத்தை பத்தி பேசுறீங்கன்னு கவனிக்கல. இல்ல இல்ல, அவங்க இருக்க ஒரு டவுட் போர்ட்ஃபோலியோ கீழே டம்ப் ஆறத சொல்லிட்டு இருந்தாங்க. பிடிசி வச்சிருக்கவங்களுக்கு டம்ப் ஆயிருக்காது. நீங்க இன்னும் ப்ராஃபிட்டா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் என்னன்னா வந்துட்டு ஒரு 2 மைண்ட்ல ஓடிட்டே இருந்தேன். உங்களுக்கு பர்சனலா ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ரிசெஷன் வரோன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாரும் கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் இதை செய்யறது வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி. இப்போ எல்லாத்தையும் அடிச்சு டவுன் பண்ணாருன்னா அமெரிக்காவுடைய டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது பண்ணும்போது அவருக்கு லாபகரமாக இருக்கும். அதுக்கப்புறமா மார்க்கெட்ஸ் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அது காலம் பதில் சொல்லும். இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுன்னா நம்ம பிடிசி எல்லாமே வந்துட்டு போன மாட்டி இந்த கோவிட் வரும்போது டம்ப் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ வந்து ரிசெஷன் ஹெட்ஜ் அப்படி இப்படி என்னாங்க, ஆனாலும் டம்ப் ஆயிடுச்சு. அது மாதிரி டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுதான் கேள்வி சார். இப்போதைக்கு ரெசிஷன் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ரெசிஷனை ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த டாரிஃபு, அந்த ஃபெட்டோட இது கால்குலேட்டிவாக கீழே அவர் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக கட்டிட்டு டெப்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் கவர்மெண்ட்டுக்கு வரும். ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் அதிகமான லாபத்தை லாபம் பார்க்கலாம்னா அவங்களுடைய அந்த பர்டிகுலர் லாஸஸை வந்து குறைக்கலான்றதுக்கு பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அது அதுக்காக தான் பண்ணுறாருன்னு இல்லை. நான் இப்போ ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 வீடியோக்குள்ள ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த. அது நடக்குது. பட் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு அவங்க எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக எனக்கு தெரியும். நாட் நவ். உங்க ஊரோட இது உங்களுக்கு தான் தெரியும். என்ன விட உங்களுக்கு தான் தெரியும். யூஎஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். ஆனா அது பேசணும், நிறைய பேர்கிட்ட அது பேசணும். இன்னும் கொஞ்சம் அந்த மைக்ரோ எக்கனாமி பத்தி நிறைய தெரிஞ்சவங்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட அங்க இருக்கவங்கள்ட்ட பேசணும். வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஏன் டவுட்டா இருக்குன்னா வந்துட்டு இப்போ ஃபெட் அவர் வேற பவுல் வந்துட்டு மே மாசம் இறங்கிடுவாரு. அவர் இறங்கின பிறகு இவருக்கு கையாட்டுற ஒரு பொம்மை அங்க வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்ல அப்படிதான் வைப்பாரு. பவுல் வந்து கண்டிப்பா யாருக்குமே பட்ஜ் ஆகி போறதே கிடையாது. என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்யறாரு. அதே மாதிரியே வந்து மக்களுக்கு என்ன கரெக்டா இருக்கணும் செய்யணுமோ அதுதான் செய்யறாரு. கவர்மெண்ட் நினைக்கிறதெல்லாம் அவர் செய்யறது கிடையாது. இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். இஸ் நாட் லைக் கேரி கென்ஸ்லர் மாதிரி எல்லாம் கிடையாது. இவரு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பளிச்சுன்னு எதையா இருந்தாலும் பேசிடுறாரு. அதே மாதிரி செய்யறதும் செய்யறாரு. இனிமே வர யார் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க, அது அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்க சொல்ற மாதிரி பொம்மை மாதிரி இருப்பாரோ இல்ல இவர் அளவுக்கு ஸ்டப்பானா இருப்பாங்களான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது லெட்ஸ் see. நீங்க சொல்ற மாதிரி காலம் தான் பதில். அடுத்து இன்னொரு டவுட் வந்தது சார். இப்போ இன்கேஸ் இது மாதிரி ஆச்சுன்னா பிடிசி எவ்வளவு தூரம் டம்ப் ஆகிறதுக்கான 65 வரைக்கும் வரலாம். 65 வரைக்கும் வரலாம். ஓகே, அதுல அப்படியே வந்து 65ல அப்படியே ஸ்டேபிளா அப்படியே நின்னுடும். 65 கீழ போகாதுன்னு நினைக்கிறேன். வந்தா 65 வரலாம். மேக்ஸிமம் வரக்கூடாது. வராது. ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோனா 60. இல்ல ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவே ரிசெஷனே ஹிட் ஆயிடுச்சுன்னு வெச்சுப்போமே. அதாச்சுன்னா சில கீழ வரும். அப்போ வந்து பிடிசி கீழே வருதோ என்ன ஆகுதோ ஓகே. இதுக்கப்புறமா அதோட ரெக்கவரி வந்துட்டு எப்படி இருக்கும், எவ்வளவு நாள் ஆகும்? இட் டேக் லாட் ஆஃப் டைம். நிறைய நாள் ஆகும். ரொம்ப மாதங்கள் ஆகும். ரொம்ப நாள் அதோட டேர்மே முடிகிற வரைக்கும் இருந்தாலும் இருக்குமா? அப்படி அவ்வளவு தூரத்துக்கு இருக்காது. பட் அந்த அளவுக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்க எல்லா பெரிய ஆட்களுமே அதுல வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு இது எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நேற்று போயிருந்த ஈவெண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க. அது எல்லாமே வேரியஸ் ஜான்ரலேருந்து வந்திருந்தாங்க. சமையல் சேனல்ஸ்லேருந்து, டெக் யூடியூபர்ஸ்லேருந்து, சாஃப்ட்வேர் சேனல்ஸ்லேருந்து எல்லாமே குட்டி குழந்தைங்கள்லேருந்து ஃபன்னி வீடியோஸ் பண்ணுறது. எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கிரிப்டோன்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து கிரிப்டோன்ட்டு கடை ஒவ்வொருத்தராக வராங்க. டேக்கிங் லாட் ஆஃப் டிப்ஸ். இது எப்படி வாங்கலாமா, தோஜ் வாங்கலாமா, அது வாங்கலாமா, இது வாங்கலாமா. கிட்டத்தட்ட நேற்று ஒரு 35 பேர் வந்து கேட்டாங்க. அந்த 60 பேர்ல 35 பேருக்கு வந்து கிரிப்டோ கரன்சிஸ் தெரியுது,
என்ன வாங்கலாம், எது இப்ப மேல இருக்கு, பிடிசி இப்ப இன்னமும் வாங்கலாமா, இப்ப மேல போயிடுச்சுன்னு கேட்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குங்கும் போது நிறைய அவேர்னஸ் அதுல வந்திருக்கு. அதனால நிறைய அதே மாதிரி பெரிய ஆட்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி இருந்ததோட இப்ப பயங்கரமா அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன வந்துட்டு ஒரு தோணல் வருதுன்னு பார்த்தோன்னா, இது இன்கேஸ் ரிசெஷன் வந்துடுச்சுன்னா திருப்பியும் வந்துட்டு இது வந்து ஒரு பேர் மார்க்கெட்லயே அப்படியே நிக்க ஆரம்பிச்சிருமான்னு, இல்லைன்னா ஒரு ஸ்டாக்னண்டா மேக்ஸிமம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்காதுங்க. 99% இருக்காது. அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ரியாலிட்டி அதுல உட்காந்துட்டு இருந்தோம்னா பேருக்காக அந்த நம்பர்ஸை மேனிபுலேட் பண்ணி அப்படியே காட்டிட்டு இருந்தாங்கன்னு இவ்வளவு நாள் வரைக்கும் அதே தானே நடந்துட்டு தானே இருக்கு எப்பவுமே. அதான் நடந்துட்டு இருக்குது. அவர் இருக்கும்போதும் பைடன் இதுக்கு முன்னாடி பைடன் இருக்கும்போது மேனிபுலேட் தான் பண்ணாங்க, இப்பயும் மேனிபுலேட் தான் பண்றாங்க பிரைசஸ். ஏன்னா ரியல் டேட்டா எப்பவுமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவல் டேட்டா சிபிஐ டேட்டா வந்தா சரி, பிபிஐ டேட்டா வந்து எந்த டேட்டாமே, அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, எந்த டேட்டா ஆக்சுவல் டேட்டாஸ் உள்ள இருக்க கிரவுண்ட் ரியாலிட்டி வேற, உங்க கொடுக்குற டேட்டா வேற தான். அப்படிதான் எப்பயும் இருக்கும். ஓகே. இப்போ இந்த டாவ் இருக்கு இல்லைங்களா, இப்போ டாவ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பிட்டன்சர் வந்துட்டு இந்த ஸ்டேக்கிங் அதெல்லாம் வந்து இதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுவும் இன்ஃப்ளேஷன்ல டவுன் ஆகுமா, எப்படி ஏதாவது ஸ்டேக்கிங்க்கு இதுக்கு சம்பந்தம் பிரைசஸ் தான் வரும், ஸ்டேக் ரிவார்ட்ஸ் தான் அப்படியே தான் இருக்கும். யூஸ்வலா வந்து அது முந்தானத்தை யார்ட்டே பேசிட்டு இருந்தேன், நான் இன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அதுல கிட்டத்தட்ட சில வேலிடேட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்குது. நான் எக்ஸாக்டா அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். 3 monthsல வந்து உங்களோட டாப் அப்படியே டபுள் ஆகிற அளவுக்கு அதோட ரிவார்ட்ஸ் வருது. நான் எக்ஸாக்டா நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இன்கேஸ் இது டவுன் ஆகும்போது, ஏன்னா ஏற்கனவே நான் வந்து இந்த பாக்கெட்னு உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் ஞாபகங்களா, அதுல வந்து நான் வந்து போடும்போது வந்து நான் வந்து 28 cents எடுத்தேன். இப்போ அது 1 cent இருக்கு. அது போக அவனோட ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கு. அவங்க ஒன்றும் கேட்டா அவங்களோட ரிவார்டு ஃபீஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 0க்கு ஸ்லாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் வந்து அதுல வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டோட பெனிஃபிட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. நம்ம அது இப்போ 20ல இருந்து 1 வந்துருச்சுன்னா அந்த ரிவார்டு வந்து பிரயோஜனம் இல்லையே. ஆமா, ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஊரு காசுக்கே வந்து 10 ரூபா 15 ரூபா தான் வரும். ஸோ நீங்க அன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 15,000 பாக்கெட்டு போட்டீங்கன்னா ஒரு ஸ்லாட்ன்ற மாதிரி வச்சிருந்தான். அப்போ 15,000 பாக்கெட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து $100-150 வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து அது அப்படியே வந்து அடியோடு போய் உங்களுக்கு வந்து இவ்வளோதான் வருது. ஒரு 20 சென்ட்டு 30 சென்ட் அந்த மாதிரி சென்ட்டுக்குள்ள தான் வருது. இல்லைன்னா மிஞ்சி போச்சுன்னா $1 $2 ஒரு நாள் 2 நாள் வருது. ஓகே ஓகே. பிரைசஸ் கீழே வரும்போது அப்படிதான். அது மாதிரி டாவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, ஏங்க ஒரு எக்கோ சிஸ்டம்ங்க. அது பாக்கெட்ன்ற ஒரு பாக்கெட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அதை வந்து இதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு எக்கோ இல்ல அந்த ஸ்டேக்கிங்கோட மெக்கானிசம் இல்ல ஸ்டேக்கிங் மெக்கானிசம் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது பிரைசஸ் கீழே வரும்போது அதே அளவு உங்களுக்கு 20% 15% தான் வந்திருக்கும். ஆனா 20 சென்ட் இருக்கும்போது அந்த 15%க்கு உங்களுக்கு எங்களுக்கு என்ன ரேட், எவ்வளோ வெளியில கிராஸ் அமௌண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 1 சென்ட் இருக்கும்போது எவ்வளோ 20x கீழே வந்திருக்கும்ல. உங்களுக்கு $150 வந்திருக்குன்னா இப்போ $10 தான் வரும் உங்களுக்கு. $10 கூட கிடையாது, $8 தான் வரும் 20x கீழே வந்திருக்கும் போதும். இன்னொன்னு அதுல டாவோல வந்து இப்ப கிராக்னு ஒரு வேலிடேட்டரா வந்திருக்கான். இப்பதான் நான் பார்த்தேன். யாரு ரெட் பாங்கோட ட்வீட்ல தான் பார்த்தேன். 7 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு. இப்பதான் பார்த்தேன். சரி ஓகே. உங்க டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் யூஎஸ்ல இருக்கக்கூடிய டயர் 1 எக்ஸ்சேஞ்ச் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே வரும். ஆனா டிஓ நல்ல பிரைஸ் கீழே வரும். அன்னைக்கே உங்களுக்கு நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் பேசும்போதுமே. இன்னைக்கு ஆமா, நீங்க சொல்லும்போது நான் அடுத்த நல்ல பிரைஸ் நீங்க அதோட நல்ல கீழே இறங்கி வருது. அதனால தான் யோசிக்கிறேன், திருப்பியும் வந்து நம்ம புது ப்ராஜெக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதோட இந்த மாதிரி டிஏஓலே போடலாமா. அது மாதிரி கீழே வரும்போது எடுங்க. பிரைஸ் கீழே வரும்போது பார்த்துட்டு எடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க, பல்கா எடுக்காதீங்க. ஓகே, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் எடுக்கிறேன் சார். டியர் 1லயே இருக்கிறதால வந்துட்டு அந்த மாதிரி லிமிட் ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன் நான். சரி சரி சரி. இட்ஸ் a learning curve, பட் ரொம்ப நைஸ் சார். நான் ஜாயின் ஆவேனா இல்லையான்னு தெரியாம டைம் பார்த்துட்டே இருந்தேன். சரி சரி சரி. உங்களுக்கு இப்போ டைம் ஆயிருக்கு. ரைட் ரைட் ரைட். ஆமா, எனக்கு வேற சாட்டர்டேன்றதால ரொம்ப நல்லதா போச்சு. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வேற இன்னுமே டிஓ எவ்வளவு சார் கீழே வரலான்ற மாதிரி ஒரு எதிர்பார்க்கிறேன். நான் வந்து இனிமே டிஓ என்ட்ரி போட்டேன்னா 165 ரேஞ்சில் கீழே 165 கீழே போனால் தான் என்ட்ரி போடுவேன். ஓகே. இல்லைன்னா நான் என்ட்ரி பண்ண மாட்டேன். இன்னும் எவ்வளவு கீழே வரலாம் சார்? நீங்க என்ட்ரி போடுறது ஓகே, பட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஓகே. அதனால அந்த ரேட் வந்தால் மட்டும்தான் நான் பை அகைன், இல்லைன்னா நான் பை பண்ண மாட்டேன். இருக்கிறது போதும்னு விட்டுருவேன். அந்த 165 பிரேக் பண்ணி போச்சுன்னா 135 வரைக்கும் போகும். அதனால அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா தான் அது ரீபை இட், இல்லைன்னா நான் மறுபடியும் கண்டிப்பாக நான் பை பண்ண மாட்டேன். ஏன்னா பை பண்ணது இருக்கு. ஐம் ஸ்டில் இன் ப்ராஃபிட். டிஓவை நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அதனால நான் பை பண்ண மாட்டேன். நிறைய பேர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க முன்னாடி வாங்கினவங்க லாங் பேக். எனிதிங் எல்ஸ்? கை தூக்குறாங்க யாரோ. ஜாபிகஸ் மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. ஜாசி பஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த ஏஐ கைண்ட்லேயே வந்துட்டு இப்போ இந்த ராய்லாம் இருக்குங்க சார், அது இருக்கிறதுலே நார்மலாக கம்மி சப்ளை தான், ஃபுல்லாக எல்லா சப்ளையும் வெளியில தான் வந்திருக்கு. 10 மில்லியன் தானே இது, ஓவராலாக எல்லாமே வெளியில தான் இருக்கு. இப்போ அந்த ஏகேடி ரெண்டரு இதுக்கு பெஸ்ட் ராய் ஓகே தானே சார்? இல்லை, நீங்கள் அப்படி வெறும் சப்ளை மட்டும் வச்சு பார்க்காதீங்க. ஸோ அதோட யூஸ் கேசஸ் என்ன, கிரெடிபிலிட்டி இருக்குது, என்ன பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி எந்த அளவில் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ராய் வந்து 10 மில்லியனில் வந்து 7.2 மில்லியன் 6.9 மில்லியன் வெளியில் இருக்கும். எல்லாமே வெளில இல்லை, கிட்டத்தட்ட 70% தான் வெளில இருக்கும். ஏகேடி ரெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரூவன் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. அது பெரிய கம்பெனி, பெரிய பேக்கப் இருக்குது. அதே மாதிரியே வந்து பெரிய லெவலில் கம்யூனிட்டி பேக்கப் இருக்குது, அதுக்கு பெரிய லெவலில் விசிஸ் பேக்கப் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும். வரும் இதை மட்டும் வச்சுட்டு பார்க்க விட, நான் ஆர்ஏஐயை வந்து சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ட்ரேட் பண்ணும்போது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது. அந்த வாலட்டாலிட்டி இருக்கனால ஜஸ்ட் வாண்ட் யூ டு மேக் சம் ட்ரேட் ரிகார்டிங் தட். அதில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். மற்றபடி வேறு எதுவும் அதில் எனக்கு சாஃப்ட் கார்னர்ஸ்லாம் ஆர்ஏஐலலாம் கிடையாது. என்கிட்ட ஆர்ஏஐ இப்போ என்கிட்ட இல்லவே இல்லை. சோல்டு எவ்ரி திங். ட்ரேடிங்கில் வித்துட்டேன். இப்போ கீழே மறுபடியும் எடுப்பேன். ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் எடுப்பேன். அந்த கேமிங் டைம்ல ஐஎம்எக்ஸ் கூட இப்போ ஆல் டைம் லோ வந்து ஹிட் பண்ண போகுது சார். 38 சென்ஸ் இந்த மாதிரி. ஐஎம்எக்ஸ் இம்யூட்டபிள் எடுக்கலாம். அது லேயர் 2, அது நல்ல ப்ராஜெக்ட். இப்போ 45ல இருக்கா? ஆல்மோஸ்ட் இப்போ 42 டர்ம்ஸ் சார். 42னா எடுக்கலாம் சார், டக்குன்னு போகும். ஆல் டைம் லோ 38க்கே போகும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஆல் டைம் லோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க எதை எடுத்தாலும். ஏன்னா கேமிங் காயின் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆயிருக்கு, டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிருக்கு. அதில் ஒரே ஒரு ரிலீஃப் ரேலி கொடுத்தது மாவியா மட்டும்தான், வேறு எதுவுமே கொடுக்கல. மாவியா இஸ் அ கால்குலேட்டட், பைனான்ஸ் பண்ண ஒரு கால்குலேட்டட் திருட்டுத்தனம். அதுதான் என்னால் சொல்ல முடியும் மாவியாவில் நடந்தது. ஜெய் ஹரிஷ்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஏஐ காயின்ஸ்ல வந்து மோஸ்ட்லி எதுவுமே இல்லை. எஸ்கி காயின்ஸ் மீன்ஸ் வந்து ஏஐல வந்து கியூபிக் மட்டும் தான் இருக்கு. ஸோ மற்றது வந்து ரியோ, நாக்கா, மாவியா, ஸோ இதை மட்டும் தான் அக்கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட இருக்கிற காயின்ஸ் இது டாலர் வந்து வெறும் 250 கிட்ட தான் அப்ராக்சிமேட்டா இருக்கு. ஸோ இப்போ நான் புதுசா ஏஐல வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா எதுல சார் போடலாம்? வெறும் ஏஐ ஸ்பெசிஃபிக்காக ஏஐக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? பிகாஸ் ஏஐ டெக்னாலஜி வந்து எனக்கு பிடிக்கும் சார். நான் ஒர்க் பண்ற ஃபீல்டுமே ஏஐல தான் ஒர்க் பண்றேன். ஓகே 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 சொல்கிறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி. ஏன்னா இப்போ டாவோ வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தோணுது. பட் வந்து என்னன்னா பெருசா ப்ராஃபிட் கொடுக்குமான்னு தெரியாது. ஒரு காயின்ஸ் வாங்கலாம், 1.5 வாங்கலாம். பட் இதை விட இன்னும் கொஞ்சம் லோ ரிஸ்கி காயின்ஸ் இருந்துச்சு, பட் காயின் அதிகமா இருந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஏதாவது காயின்ஸ்னா பார்க்கலாம். யூ கேன் செக் ஐபி ஸ்டோரி ப்ரோட்டோகால் பார்க்கலாம். ஏஐ பேஸ்டு தான் அது. அதுக்கப்புறம் அதை வெட்டிங்கன்னா ஏஐயில் வந்து ஏகேடி பார்க்கலாம், எஃப்இடி பார்க்கலாம், ஃபெட்ச், ரெண்டர் பார்க்கலாம். வேற இதெல்லாமே பார்க்கலாம். எல்லாமே ஏஐல தானே வரும். சார் ஓகே சார். இப்போ மற்ற காயின்ஸ் வந்து இப்போ ரியோ, நாக்கா இருக்கு, பட் அது இன்னும் டிசிஏ பண்ணலாமா இல்லை அது போதுமா சார்? நீங்கள் உங்களோட ப்ரைஸ் என்ன ப்ரைஸில் இருக்குன்றதை பார்த்துட்டு, இஃப் இட் இஸ் ஆஃப் ஹையர் ப்ரைஸில், ரொம்ப ஹையர் ப்ரைஸில் வாங்கினா டிசிஏ பண்ணிக்கோங்க அதுலேயே. இல்லை ஓகே எனக்கு நான் இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் சார், இந்த 20 சென்ட்ஸு இல்லை நாக்காலாம் 30, 35 அந்த 40 ரேஞ்சில் தான் எடுத்ததுன்னு சொன்னால் அது நல்ல ப்ரைஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கீழே வந்திருக்கு. மறுபடியும் இன்னும் கீழே போனால் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆஃப் ஃபார் உங்கள் ஜான்ருக்குள்ளே போய்க்கோங்க, ஏஐக்குள்ளே.
Sure, sir. Okay, sir. Yes, sir. Thank you, sir. Thank you. யாரா? சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. சார், ஜெய்சீலன் சார். ஜெய்சீலன் கோயம்புத்தூர் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீட் சார், கூகுள் மீட். நான் அது ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே இருக்கேன். இல்லையா? என்ன வாங்க கோயம்புத்தூர்ல வந்ததே இல்லைங்க சார். நான் ரெக்கார்டு. நேர்லயே வந்து meet ஆமா பண்ணீங்க. சார், ஆமா ஆமா. எனக்கு அந்த டைம் நான் இன்னைக்கு எப்படியாவது அட்டன் பண்றதுக்காக தான் அட்டன் பண்ணேன் சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சார், நம்பிக்கையா ஹோல்டு பண்ணியிருக்கேன். தெரியும், என்னோட போர்ட்ஃபோலியோ தான் உங்களுக்கு Portfolio எனக்கு தெரியுமே. தெரியும். எனக்கு கையில எழுதி கொடுத்துட்டீங்க. மொத்தமா என்கிட்ட ஒரு பேப்பர் ஆமா, இருக்கு. நான் போட்டோ எடுத்து இருக்கு வச்சிருக்கேன். இருக்கு. எனக்கு பேப்பர் அந்த தொலைச்சிருந்து போட்டோ எடுத்து அதான் வச்சிருக்கேன். அதான் சார். ஹோல்ட் பண்ணுங்க நான் நான் சொல்றேன். அப்படியே டான்ஜம் வாலெட்டுக்கு மாத்தி அப்படியே வச்சுட்டேன் சார் எல்லாத்தையுமே. வச்சிருங்க நான் சொல்றேன். நான் எதுவும் ஆ பண்ண வேணாம், ரைட் நான் சார். சொல்றேன். நன்றி சார். பண்ணும்போது தேங்க்யூ இது சார். பண்ணிக்கங்க. உங்க போர்ட்ஃபோலியோ எனக்கு தெரியும். ஓகே போட்டோ சார். என் போட்டோ இருக்கு என்கிட்ட. உங்க ஆமா. நீங்க எழுதி கொடுத்து நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஆமா சார். ரைட் ரைட் ரைட். ஓகே சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ நன்றி சார். வேற எதாவது இருக்கா? ஏதாவது காயின்ஸ் வாட்ச் சார், இந்த பண்ணி சொல்லுங்க. ஏகேடி வந்து ஏஇல வருது இல்ல சார், அது பிக் பண்ணலாம் இல்லைங்களா? பிக் பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம். வரும்போது. ஜிபியூ ரெண்டரிங்ல வரும் அது. ஏகேடி ஓகே ரெண்டர் இதெல்லாம் ஒரே மாதிரியான ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. ஒரு ஓகே சார். இந்தியன் ஓகே, தேங்க்யூ. கோ ஃபவுண்டர் இருப்பார் அதுல. வேற ஏதாவது காயின் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கா? சார், இந்த கம்யூனிட்டி பேஸ்டு மீம் காயின் அந்த மாதிரி தான் நீங்க சஜஷன் பண்ணீங்களா? நல்ல கம்யூனிட்டியா இருக்கு மேக்ஸிமம் போறது இல்ல. ஐடியா. ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அது மீம்ல போட்டு சுத்தமா ஜீரோ ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நான் போறது இல்லை. எப்பவுமே போக மாட்டேன். யூஸ்வலா ஒரு $10 $50 ஏதாவது பண்ணுவேன். இப்போ அது கூட போடுறது இல்லை. நான் யாராவது கேட்டு சொல்றேன். மீம்ஸ் ஓகே சார். சில ஆட்கள் இருக்காங்க, நல்லா தெளிவா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. சிவா கை தூக்குறாரு. ஹாய் சார். ஹாய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார், இப்போ நான் வந்து இந்த கன் வந்து பை பண்ணேன் சார். ஒரு என்ன பிரைஸ்? 0.04199. ஓகே பரவாயில்ல. ஓகே தான். ஓகே பிரைஸ் தான். கீழே வந்தா அது ஒரு பண்ணிக்கோங்க. மேலே போச்சுன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. அதாங்க. இப்போ என்னன்னா வந்து நான் ஒரு $1000 வந்து பை பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு $150 வந்து ப்ராஃபிட்ல இருக்கேன். இன்னும் மேல போகுமா இல்ல வந்து இப்ப ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணட்டுமா எப்படிங்க? $150 15% ப்ராஃபிட்ல இருக்கீங்களா? 15% ஆமா ஆமா. ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. 15% தானே புக் பண்ணிக்கோங்க. மேலே போனால் அப்புறம் பார்த்துக்கோங்க. இல்லை 15% ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஓகேங்க சார். ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ்ல ப்ராஃபிட்ஸே ஒன்றும் மேக்ஸிமம் இருக்கிறதே இல்லை. அட்லீஸ்ட் புக் தட் ப்ராஃபிட். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. பாலாஜின்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. தெரில, ஒரு கையை தூக்கிட்டு விட்டார். அது ஆன்ல இருக்கிறது தெரில போல இருக்கு அவருக்கு. மகாலிங்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க. சார், இப்போ ட்ரேடிங் பண்றதுக்கு இப்போ கொஞ்சம் வேலட்டிலா இருக்கிறது எதுங்க சார்? எதுலைங்க சார் ட்ரேடிங் பண்ணலாம்? நான் ஐபிஎல்ல தான் ட்ரேட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக நான் எதுலையுமே ட்ரேட் பண்ணல. நான் நீங்க சொன்ன மாதிரி விஏ அந்த வனான் இருக்கிறது அது ஐபி அதுவும் ரெண்டுலையும் சார் பார்த்துட்டு இருக்கேன். 5.1 வரைக்கும் வந்துட்டு 5.6 வரைக்கும் போயிடுச்சு. அது கொஞ்சம் அது வேலட்டைலாக இருக்குது. கொஞ்சம் பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வனாவை. கரெக்டுங்க சார். நான் எதுவுமே பை பண்ணல. கடைசியா நேற்றுக்கு காலையில ஒரு பை பண்ணேன். ஒரு சொன்ன இதுதான் கன் தான். 4.2 நோ பை பண்ணேன். சும்மா ஒரு $45 ஒரு இந்த குழந்தைக்கு பை பண்ணி காட்டினேன். ஒரு சின்ன குழந்தைக்கு. இங்கே வான்கோ. ஓகே ஓகே. நான் எப்படி பை பண்றேன் பாருங்க.
நான் வேற எதுவும் பை சார் பண்ணல. அது அப்படி ஏதாவது ட்ரேட் பண்றதுக்கு ஏதாவது காயின் இருந்ததுன்னா ஸ்டேட்டஸ் வைங்க சார், இப்படி நான் அதான் ஃபாலோ நான் வைக்கிறேன், நான் மேக்ஸிமம் சொல்லிடுறேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு 4-5 காயின் இதுதான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாலட்டைலா இருக்கு பார்க்கலான்ட்டு. அதே மாதிரி ரொம்ப லோ வந்தாலும் ஏதாவது ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த காயினை கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. டக்குன்னு என்ன ஆகும்னா அட்லீஸ்ட் ஒரு 30% ரெக்கவரி ஆகும். அப்நார்மலா லோ கீழே வந்துச்சுன்னா 30-40% கீழே வந்துச்சுன்னா அது என்ன உடனே வாங்கிடாதீங்க. உண்மையிலே என்ன ரீசன் போய் பாருங்க. ஒரு ரீசனே இல்லாமல் 30-40% கீழே வந்துச்சுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து என்ன ஆகும்னா ஒரு 10-20% உடனே இமீடியட்டா என்ன ஆகும்னா மேலே போகும். அது மாதிரி இடத்துல கூட போட்டுட்டு எடுத்துக்கலாம். ஆனா அந்த ரீசன் கீழே வந்துட்டு மறுபடியும் என்ன கீழே போதா என்னன்றதை நீங்க பார்க்கணும். வாங்கி மறுபடியும் கீழே போயிருதா என்னன்னு பார்க்கணும். நீங்க மேடம் அப்படி வாங்கிடக்கூடாது, அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். கிராஸ் எல்லாம் கூட கீழே வந்துட்டு நேற்று நல்லா மூவுங்க சார். கிராஸ் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதுவும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்க தான் சொன்னேன், அதுவும் ட்ரேட் பண்ணலாமே. நான் கிராஸ் தான் சொல்லியிருந்தேன், அது ட்ரேட் பண்றேன் 1.5 கிட்ட வந்துச்சு, 1.5 ரேஞ்சுக்கு வந்துச்சு அது. ஆமாங்க சார், நேத்து கொஞ்சம் வாங்கிட்டு நல்லா ப்ராஃபிட் வந்துங்க சார், புக் பண்ணுங்க சரி சார். சரி 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 என்ன நியூஸ் தெரியல, திடீர்னு அது மேலே போயிருக்கு. ஓகேங்க சார், ஓகே. ஏன்னா கிராஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் வாட்ச் லிஸ்ட்ல கிராஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து அது ஏஐ காயின்ல கிராஸும் நான் வாங்குவேன், அதுவும் ஏஐ செக்டர்ல தான் வரும். கிராஸ் நான் மறந்துட்டேன் பாருங்க, அதுவும் ஏஐ செக்டர்ல தான் வரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேறங்க சார்? பாலாஜி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார் நான் வந்து இந்த மைரியா வாங்கினேன் சார் 0.02. ஓகே, இப்போ என்ன பிரைஸ்ல இருக்கு? 2.0 இருக்குமே அது. ஆமாம் சார், இப்போ அதுலேருந்து நான் வாங்கினதுலேருந்து இப்போ 2x குறைஞ்சிச்சு சார். ஆமா, இப்போ 2.0 இருக்காது, 1.0 இருக்கா? 2.0 இருக்குது சார். நான் பாட்டு 0.02 வாங்கினேன் சார். அப்போ ஒரு 3 months. இப்போ அவ்வளோ இருந்துச்சு இப்போ இல்லை சார், 2024 லாஸ்ட்ல வாங்கினேன் சார் நான். அதான் 23ல வந்து 2.0 இருந்தது. நான் அப்பதான் வாங்கிட்டு 24ல வித்துட்டு கேப்ல ரிலீஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன் மீடியா. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், சைடஸும் வச்சிருக்கேன், மைரியாவும் இருக்கு, ரெண்டுமே வந்து நான் கேப்ல ரிலீஸ் பண்ணிட்டு மீடியா விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அதை 23ல வாங்கிட்டு 24ல நான் விட்டேன். அப்புறம் 3.0வா? 3070 20 பைசால வாங்கணும் சார். இப்போ வந்து அது 6ல இருக்குது, 6 பைசா இருக்குது சார். கொஞ்சம் டிசிஏ பண்ணிக்கோங்க. டிசிஏ பண்ணி கண்டிப்பா மேல வரும். எவ்வளவுக்கு வாங்குனீங்க? $700 வாங்கணும் சார். நான் $700 வாங்குனீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வாங்க வேண்டியதானங்க. நான் வாங்கினப்போ கொஞ்சம் $125 போச்சு சார். அப்புறம் அந்த கரெக்டா அந்த டேரிஃப் போட்ட டைம்ல அப்படியே எல்லாம் டவுன் ஆச்சு, அப்படியே கீழே வந்துருச்சு. நான் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தேன், ரொம்ப இப்போ டவுன் வந்துச்சு சார். $700 இன்னொரு $100 வாங்க, பிரைஸ் கொஞ்சம் கீழே வரும், அதுக்கப்புறம் வேலை பார்த்துக்கோங்க. சரி சார், ரியோ இப்போ நம்ம வாங்கி பண்ணலாமா சார்? 17 இருக்கே, 17 வந்திருக்குமே இப்ப. யூ கேன் பை இட் கிராஜுவலி. வாங்கலாமாங்க சார்? சரி, இந்த மார்க்கெட் எப்போ இந்த ஆல்ட் ஸ்டார்ட் ஆகும் சார்? ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது இருக்குதா? எடுத்தோன்னே அதை பத்தி தான் பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க சார். சரிங்க சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? வேற எதாவது இருக்குங்களா? ஹரி கை தூக்குறாரு. ஹலோ சார். சார் சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை, இப்போ சார் மைரியா வாங்கினார்ல, அதே மாதிரி தான் சார் நான் ஷார்ப்னல் வாங்கி வச்சிருந்தேன். ஷார்ப்னல் 0.02 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், நான் 0.09ல வாங்கினேன் சார். நான் 2 வரைக்கும் வந்தது, இப்போ 0.57 வரைக்கும் போச்சு. ஆனால் மறுபடி 2 வந்துட்டு. ஆமாம் சார், 7 வரைக்கும் போயிடுச்சு, இப்போ 6 வந்துருக்கு சார். 0.0058 அது மாதிரி இருக்கு. மறுபடியும் அது பழைய ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு கீழே. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க டிசிஏ பண்ணல, அந்த 2ல மறுபடியும் கொஞ்சம் எடுத்து டிசிஏ பண்ணியிருந்தா நீங்க வெளில வந்திருக்கலாமே. ஆமாம் சார், நான் டிசிஏ பண்ணல சார். நான் இப்போ திருப்பி எடுக்கலாங்களா? அது கீழே வரட்டும், கீழே வரும். இப்போ எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி எடுங்க. சரி. ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக்லாம் 7ல நான் பார்த்தேனேங்க, 0.007ல. ஆமா சார், ஒரு 5 அப்போ ஃபண்ட் இல்ல அது அந்த டைம்ல ஹைல இருந்துச்சு. அங்க கீழே கீழே ஒன்னு கீழே வரும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப எடுக்க சொல்ல உங்களை. நீங்க எப்ப எடுத்துக்கணும்னா ஒரு மாசம் முன்னாடி எடுத்துக்கணும். 0.002ல இருந்தது. அப்ப எடுத்திருந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 2x பண்ணிடுச்சு.
002லேருந்து 007க்கு இப்போ ஒரு லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா 007ல இருந்தது. ஓகே ஓகே. அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ எடுக்காதீங்க, கொஞ்சம் கீழே வரட்டு எடுங்க. சரிங்க சார். நல்ல காயினா சார் இது? நல்ல காயின் இல்லை, கேமிங் காயின், AAA ஷூட்டர் கேமு, கம்யூனிட்டிலாம் நல்லா இருக்கு. கேம் விளையாடுறவங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதை இருந்த ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கீழே இருக்கு. ஆல்மோஸ்ட் 40 சென்ட்ஸ் வரைக்கும் 40 சென்ட்ஸ்ல இருந்துச்சு. அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20x கீழே வந்திருந்தனால ஓகே எடுத்த மேலே ஒரு 10 சென்ட் போனால் கூட 5xக்கு பார்க்கலான்ட்டு 2 சென்ட்ஸ்ல எடுத்தவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்துருச்சு. 10 சென்ட் போய்டுன்னு பார்த்தேன், 7 கீழே வந்துருச்சு. ரெண்டு ரேஞ்சில் இருந்துட்டு 7க்கு போயிட்டு மறுபடியும் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 5, 8, 5, 6 இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கீழே அந்த டைம்ல வேணா எடுத்துக்கோங்க. சரிங்க சார். தேங்க்யூ. AAA ஷூட்டர் கேம் தான் அது. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Anything else? ஹலோ சார். சார் சொல்லுங்க சார். ட்ரையாஸும் டெக்டம் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு சார். எது இஷ்யூ சார்? ட்ரையாஸ்க்கு ஒரு நியூஸ் வருது முந்தா நேற்று. I'll tell you that. ஆக்சுவலி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they are rebranding it. Rebranding in the sense வந்து its name is going to get changed to NetExன்ற பேருக்கு மாறுது. அதில் ரீபிராண்டிங்கில் அது என்ன தெளிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோ டோக்கன் இன்க்ரீஸு 1:2, 1:10, 3:100 அப்படிலாம் கிடையாது. ஒரு டோக்கனுக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் ரீபிராண்ட் ஆகுது. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ஏப்ரல்லே அதை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்கோ செயினில் வச்சுருந்தவங்க வந்து KuCoinல வச்சுருந்தவங்களாம் சில ப்ராப்ளமாக இருந்தது. ட்ரையாஸ் அதை வந்து வேலெட்டுக்கு மாற்ற சொன்னாங்க, மெட்டாமாஸ்க்கு மாற்ற சொன்னாங்க. அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிடுவோம்னா நெட்எக்ஸ்ன்ற பேரில் ட்ரையாஸ்ன்ற டோக்கனை வந்து நெட்எக்ஸ்ன்ற பேரில் மாற்றி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் அது பயப்படுற மாதிரி கிடையாது. என்ன ஒரே ஒரு அதோட ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆரிஜின், அவ்வளோதான். சைனீஸ் டெக்டம் வந்து நல்ல ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் அதில் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய நியூஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணுறனால இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அதோட செகண்ட் ப்ராஜெக்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்லியிருக்காங்க, லைவ்லேயே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாட் ஷோர் அது என்னன்ட்டு, அது இன்னும் கொஞ்சம் ஆராயணும். பட் வாங்கலாம். இப்போ இருக்க ப்ரைஸ்லலாம் ரொம்ப லோவில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் $40 கிட்ட இருந்தது வந்து $1 வந்திருக்கு. இன்னும் ட்ரையாஸ்லாம் பார்த்தீங்கன்னா $1 பிரேக் பண்ணிச்சு. 98 வந்தது. இதுவும் கிட்டத்தட்ட $1 டச் பண்ணிச்சு டெக்டமுமே. ட்ரையாஸ் கன்சிடர் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். கொஞ்சம் ஒன்லி ட்ராபேக் நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இட்ஸ் சைனீஸ் காயின். டெக்டம் சைனீஸ் காயின் கிடையாது, ட்ரையாஸ். தட்ஸ் ஆல். ஓகே ஓகே. வேற எதாவது இருக்குங்களா? ஓகே மணி யாரோ பேசுறாங்க, சொல்லுங்க சார். சார் நான் முன்னாடி கேட்டிருந்தேன்ல சென்ட்ரலைஸ்ட் வரதுக்கு முன்னாடி டீசென்ட்ரலைஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் ஒன்று பண்ணி வைக்கட்டுமா சார்? பண்ணி வைங்க. ஓகே சார். ஓகே 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 தேங்க்யூ. ஓகே தென் தேங்க்யூ. நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாய் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. என்னோட அந்த ரியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்யூனிட்டில ஷேர் பண்ணலாமா சார்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி 2 பேர் அந்த மாதிரி மாட்டிருக்காங்க. நீங்க மாட்டினதுக்கு முன்னாடியே சொல்லிருங்க. பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஆமா சொல்லிருங்க. நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாலும் வந்து இன்னொரு மிஸ்டேக், அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாம இருப்பாங்கல்ல, சொல்லிடுங்க. இந்த கம்யூனிட்டி எல்லாருக்கும் என் பேர் செந்தில். நான் வந்துட்டு ஒரு காயின் பேஸ்ல அக்கௌண்ட் வச்சிருந்தேன். அதுல மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியோ வந்துட்டு அப்பப்போ வந்து ஒரு ஃபிளாஷ் கிராஷ் மாதிரி ஆகி 1 சென்ட்டுக்கு போயிட்டு மேல வரும். ஸோ இது பார்த்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. என் கூட ஒரு ட்ரேடர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது இந்த ஃப்ளாஷ் கிராஷ்லாம் உன்னால் வாங்கவே முடியாது, நீ ஆர்டர் போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆகாதுன்னு சொன்னார். சரி, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு கம்முன்னு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு ஆப்பு திறந்து பார்க்கும்போது அந்த கிராஷ் இருந்தது, அது ஆக்டிவாகவும் இருந்தது, அது வாங்கறதுக்கும் வாய்ப்பும் கிடைச்சிது. நான் ஆர்டரும் பிளேஸ் பண்ணேன், ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு 1 சென்ட்ல ரியோ வந்து கிடைச்சிருச்சிங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஒரு 1600 ஒரு எத்தீரியம் வச்சுருந்தேன். அதை டீசென்ட்ரலைஸில் காயின் பேஸ் வாலெட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு ஒரே சந்தோஷம்தான். ஏன்னா வேலெட்லேயும் 28,000 காட்டுது. ரொம்ப ஹாப்பி. அப்புறமா அது வந்துட்டு பார்த்தா எதுவுமே ஆகலை. இவருக்கு விட்டே ஃபோன் பண்ணி கேட்டேன் நான்.
அவர் சொன்னார், அது நீங்க வந்துட்டு ட்ரஸ்ட் வாலெட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்க ஆகுதான்ட்டு. பண்ண ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்துட்டு சொன்னாரு, நீங்க காயின் பேஸ்லயே அது வந்துட்டு ஸ்வாப் பண்ணி அந்த காசை ஸ்வாப் பண்ணா நீங்க போட்ட அந்த அன்னைக்கு எடுக்கும்போது ஒரு ப்ரைஸ் இருந்தது. அப்புறமா அது டவுன் ஆச்சு இந்த டேரிஃப்ல. அப்போ வந்து 1600 வந்துட்டு 1400 ஆயிடுச்சு. அது வரைக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஏன் இந்த கம்யூனிட்டியில ஷேர் பண்றேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு விஷயம் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க, புதுசா வரவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை வந்துட்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதனால உங்களோட கான்ட்ராக்ட் அது எதை மாறி இருக்கு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியலனாலும் கூச்சப்படாம கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. எனக்கு வந்துட்டு ரிஸ்க் ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருந்துச்சு, அதனால அது பெரிய வழியா தெரியல. பட் எவ்வளோ பேருக்கு அதே மாதிரி இருக்கும்ன்றது வந்துட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த ஒரே காரணத்தால இது நான் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா எல்லாருமே அவங்களோட பாசிட்டிவ் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து சொல்றதால வந்துட்டு இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டியில இன்னும் கொஞ்சம் நம்மளோட அடி வாங்கினதையும் கொஞ்சம் நம்ம சொன்னோம்னா நம்மளால இன்னொருத்தவங்க வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது காரணத்துக்காக தான் சொல்றேன். ஏன்னா இதுல எதுவும் அசிங்கப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியா ஜாயின் பண்ணி எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் பேசும்போதே தெரியுது அவங்களுக்கு இதுல இது முக்கியமா வந்து இந்த கிரிப்டோ வந்துட்டு ஒரு நாட்டுல இருந்து ஆக்சஸ் பண்ற விதமே வேற. ஆமா, அந்த நாட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த நாட்டுடைய இன்டர்நெட் லாஸ் இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இல்லை. நம்மலாம் எப்படியோ ஒரு கம்யூனிட்டியா உருவாகி இந்த என்ன சொல்றது, இந்த பூமிக்கு அடியில வாழ்ற இந்த புற்றீசல் மாதிரி நம்மலாம் வந்து இருட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த கம்யூனிட்டிக்காவது ஷேர் பண்ணோம்னா இது நீங்க வந்து 4 பேருக்கு சொல்லுவீங்க. அதுக்காக அவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது கான்ட்ராக்ட் மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த இதுல இது போட்டேன். அந்த ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், டேய் அந்த 1 சென்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுடா தெரியுமா, இப்போ $28,000 இருக்குன்னு. அவன் உடனே கங்க்ராச்சுலேஷன்றான். அப்புறம் அடுத்த நாள் இவர்கிட்ட பேசிட்டு தான் போய் சொன்னேன், இது இந்த மாதிரி கதையாண்டா அது போச்சு. அதான் $200 போச்சேன்னு அதான் உடனே உங்களை பண்ண சொன்னேன். இல்லை அது கிடையாது, அது பழைய கான்ட்ராக்ட்டுங்க, நீங்கள் பழைய கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, புதுசு கிடையாது ஓல்டு. அப்புறம் தான் அவர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனார். அப்புறம் பார்த்தா அதில் கரெக்டாக ஓல்டு கான்ட்ராக்ட், ஓல்டு கான்ட்ராக்ட். உடனே ஸ்வாப் பண்ணுங்கன்னு. அப்போ உடனே பரவாயில்ல, $100 $200 போட்டு ஸ்வாப் பண்ணிடுங்கன்ட்டேன். $1,600 போட்டதில் $1,400 ரிட்டர்னாக கிடச்சிச்சு. $200 லாஸ். பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அது நல்ல ஒரு படிப்பினை தான் அது. ஆமா, இது மாதிரி இன்னொருத்தரும் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாசம் முன்னாடி இன்னொருத்தரும் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அதனால இது நான் எல்லாருக்கும் எனக்கு இது முன்னாடி தோணல. இப்போ இதுல நான் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சவனா நான் பேசும்போது கூட இது எனக்கு ஐடியா வரல. முடிச்சோன்னு சரி வைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். சரி நீங்க ஓகே சொன்னீங்கன்னா சொல்லலாம்னு இருந்தேன். சரி சரி சரி, நன்றி. யாருக்கோ ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்கும் ஒருத்தருக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. தேங்க்யூண்ணா. கான்ட்ராக்டை பார்க்காம போய் டக்குன்னு பண்ணிடுறது ரொம்ப ரிஸ்கி. அது நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. எரிக் கை தூக்குறாரு. நான் முடிக்க போறேன், சொல்லி கேட்டுருங்க. ஓகே, அவர் கை தூக்கிட்டு மறந்துட்டாரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாய். ஓகேண்ணா, பாய் பாய். பாய் பாய் பாய்.